வெல்கம் டு லேர்னிங் சிம்பிள் வே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ அதில் ஃபியூ ப்ரோக்ராம்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் சம் ஆஃப் நம்பர்ஸ் அப் டு என். என் அப்படின்ட்டு ஒரு இன்டீஜர் வேல்யூ, அது 10 அப்படின்னு இன்புட் வச்சுக்கிறோம். ஸோ அந்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1லிருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸை ஆட் பண்ணணும். 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 9 + 10. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 55 வரும். ஸோ அதே மாதிரி 5 அப்படின்னு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா 1 + 2 + 3 + 4 + 5 ஈக்குவல் டு அது என்ன அவுட்புட்டோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் 153ல அதோட கவுண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ அதோட கவுண்ட் என்ன, 153ல எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 3 இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டிஜிட்டையும் கியூப் பண்ணணும். 1³ + 5³ + 3³ அப்படி கால்குலேட் பண்ண வேல்யூ அதே நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இப்போ அதே 4 டிஜிட்ஸ் அப்படின்னா 1634. அப்போ அதில் 4 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ 1^4 + 6^4 + 3^4 + 4^4. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1634 வரும். ஸோ அப்படி சேமாக வந்துச்சு அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இதுவே 123 அதில் 3 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணுறோம், 1³ + 2³ + 3³ இது எல்லாத்தையும் சம் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர் வேற நம்பராக வரும், 123ஆவே வராது. ஸோ அது நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். Next, print the range of numbers which is not divisible by n. ஒரு ரேஞ்ச் நாம கொடுத்துட்டோம், 1லிருந்து 10 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் n என்டர் பண்றோம். n என்னன்னா 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன நம்ம அவுட்புட் வரணும்னா 1 to 10 வரைக்கும் 3ஆல டிவைஸ் ஆகாத நம்பர் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும். அது என்னென்னலாம் இருக்கும், 1 2 3 வந்துட்டு 3ஆல் டிவைஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் 4 5 6 3ஆல் டிவைஸ் ஆயிடும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணக்கூடாது. 7 8 9 3ஆல் டிவைஸ் ஆகும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ எதெல்லாம் 3ஆல் டிவைஸ் ஆகாதோ அதெல்லாம் அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த print the range of numbers which is not divisible by n. Next, print the string until it meets the particular element. ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம், வேர்ல்டு அப்படின்ட்டு யூசர் கிட்ட இருந்து வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு கேரக்டரையும் யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம், எல் அப்படின்ட்டு. ஸோ எல் வரைக்கும் செக் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணிடும். எல்ல பார்த்ததும் நம்ம அதோட ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற கேரக்டர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். இதுதான் print the string until it meets the particular element. இந்த 4 ப்ரோக்ராமே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஆம்ஸ்ட்ராங் நம்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா எந்த மோஸ்ட்லி இன்டர்நெட்டில் 4 டிஜிட்ஸ்க்குலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் டீப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.